ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ எல்லாருமே வந்து 10th அண்ட் 12th முடிச்சுட்டு பேராமெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பேராமெடிக்கலில் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, நீங்கள் வெயிட் பண்ணாமா பண்ணக்கூடாதுங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டில் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் வந்து டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இயரே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இன்னுமே வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அது எதனாலன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூ இருக்கோ அதே போல் வந்து நீங்கள் டிப்ளமோவில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும். நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பொறுத்தளவு டிப்ளமோ நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சு ஆல்ரெடி கவுன்சிலிங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, Diploma in Radiotherapy Technology, Diploma in Radio Diagnosis Technology, Dental Hygienist, Dental Mechanic, Diploma in Optometry, Diploma in EEG and EMG and Multi-Purpose Health Worker, டிப்ளமோ இன் அப்தாமிக் நர்சிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்சஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எத்தனை வருஷம் நீங்கள் படிப்பீங்க, படித்தா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே கிளியராக புரிய வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன இன்னுமே டைம் ஆச்சு, இனிமேல் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பிகாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சி கோர்சஸ்க்கு இந்த டைம் வந்து நிறைய டைம் வந்து டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் நிறைய வேக்கெண்டு. ஸோ அது வந்து ஃபில் பண்ணணும். அதுக்காகத்தான் வந்து இவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு ப்ரைவேட் காலேஜ் இருக்குமா இருக்காதான்னு டவுட் இருக்கும். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு ஒன்லி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ப்ரைவேட் காலேஜ் வந்து கவுன்சிலிங் டைமில் வராது. ஸோ அதனால் வந்து ப்ரைவேட்டுக்காக யாருமே வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுபோல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ பெல் ஐக்கானை வந்து எப்போவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.